Today we are going to know about programming in C++. So before we are going to start the C++, just know about what is C and difference between C and C++, right? So what is C? C is a programming language, right? Procedural oriented language. C++ object oriented programming language. What is the difference between C and C++? What is the difference between C and C++? So C is அதாவது C++ னா என்னன்னு சொல்றாங்கன்னா C லாங்குவேஜும் C லாங்குவேஜோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு C++ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரொசீஜரல் ஓரியன்டட் லாங்குவேஜா இருந்தது, இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சிலையும் வந்துட்டு நம்ம ஹெடர் ஃபைலாம் வந்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணுவோம், இங்க வந்துட்டு iostream.h வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஹெடர் ஃபைல் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அங்கிருந்து இங்க இப்ப சில வந்துட்டு நிறைய டிராபேக்ஸ் இருக்கிறதுனால அந்த டிராபேக்ஸ் ஓவர் கம் பண்றதுக்கு வந்ததுதான் C++. ஸோ அதை வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்றாங்கன்னா சில கான்செப்ட்ஸை வந்துட்டு அது கூட வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றாங்க, சில ஃபியூச்சர்ஸை வந்துட்டு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி C++ உருவாக்குறாரு. யார் உருவாக்குனாங்க அப்படின்னா பிஜானி ஸ்ட்ரவுட்ஸ்டாக். இவர் தான் C++ டெவலப் பண்ணவர். எதுக்காக டெவலப் பண்ணாரு? சாஃப்ட்வேர்க்காக, கேம்ஸ்க்கு, சிஸ்டம் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்துட்டு C++ வந்துட்டு உருவாக்குறாங்க. ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னாவே ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி ப்ரோக்ராம் செய்யறது தான் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிம்பாங்க. ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் மாதிரியே ப்ரோக்ராம் செய்யறது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு let us see one by one. What is class, what is object, what is encapsulation, what is inheritance, what is polymorphism. So let us see one by one, right? So first classனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிளாஸ்னா என்னன்னா நத்திங் பட் அதாவது வந்துட்டு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறாங்க. கிளாஸை வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்க்கு வந்துட்டு யூஸ் பண்றாங்க. எப்படின்னா let us give ரியல் டைம் எக்ஸாம்பிள். என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்றோம் இல்லையா? ஸோ நான் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் ரெடி பண்ணுவேன். என்ன மாதிரி நான் வீடு கட்டுறேன், 2 BHKவா 3 BHKவா, இந்த மாதிரி ஒரு பிளான் வந்துட்டு ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த பிளான் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த பிளானை தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இன்ஜினியர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட் காப்பி கொடுப்பாங்க. ஸோ நீங்க கேட்ட ரெக்குயர்மெண்ட்க்கு நாங்க ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிருப்போம், இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வீடு கட்டுவோம் இல்லையா? ஸோ அப்ப வந்துட்டு கிளாஸ்னா வந்துட்டு டெம்ப்ளேட் மாதிரி அந்த கிளாஸ்ல இருக்கிற இன்ஸ்டன்சஸ், அதுல இருக்கிற இன்ஸ்டன்ஸை எடுத்து நம்ம உருவாக்குறதா வந்துட்டு என்னன்னா ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க, அதுல இருந்து நான் வீடு கட்ட போறேன். ஸோ ப்ளூ பிரிண்ட்ங்கிறது கிளாஸ், அதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அது என்னன்னா வீடா. ஸோ அந்த வீடுங்கிறது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. கிளாஸ்ல இருந்து உருவாக்கப்படுற இன்ஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இல்ல இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட், அதுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரு? ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது அதுக்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்படின்னா ராப்பிங் அப் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் இன்டு எ சிங்கிள் யூனிட். அதாவது ஒரு சிங்கிள் யூனிட்டா வந்துட்டு ஒன்னா பண்டில் பண்ணி வைக்கிறது. டேட்டா ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டையும் ஒன்னா பண்டில் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? என்கேப்சுலேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ் வந்துட்டு மத்த கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னா பேசிக்கா என்ன சொல்லுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வர்றது அப்படிம்பாங்க. இன்ஹெரிட்டன்ஸ்னாவே என்ன, மரபுரிமை. ஸோ பேரண்ட் கிளாஸ் இருக்கும், சைல்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ இப்ப தாத்தாவோட குணம் அப்பாவுக்கு வருவாங்க, அப்பாவோட குணம் பையனுக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ ஒருத்தரோட பிஹேவியர் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு ரிசம்பிளன்ஸ் ஆகுது இல்லையா, அதே தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிம்பாங்க. சோ அந்த கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிய மத்த கிளாஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலிமார்பிசம். பாலிமார்பிசம்னா என்னன்னா சேம் ஃபங்க்ஷனா இருக்கும், ஆனா சேம் ஃபங்க்ஷனா இருக்கும், பிஹேவியர்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். சரிங்களா? பாலிமார்பிசம். பாலினா என்ன, நிறைய, மார்ப் அப்படின்னா ஆக்ட் பண்றது. சரியா?
ஸோ ஒரே நிறைய வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷனா இருக்கும். நிறைய